பொருளாதார வகையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஒரு காலகட்டம், இந்த தை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு பெரும்பான்மையான அமைப்பு வந்து காணப்படுது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 வரக்கூடிய முதல் தமிழ் மாதம், அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றதையும், அதேமாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த தை மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியிலையும் 10வது ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் கடந்த மாதத்தில். இப்போ குருவுக்கு கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து இந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்குது. எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார வகையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உடல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும், நிறைய சோர்வுற்று இருந்தாலும், நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து டைமுக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய, அந்த பங்க்சுவாலிட்டிக்கு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து அன்புக்கு கட்டுப்படுறவங்க, அதிகார தோரணையில் இருந்தாலுமே ரொம்ப அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பிள்ளை தந்தை, அதாவது அப்பா பசங்களுக்கே வந்து நிறைய சொத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிலவுது. மேலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோட பார்வை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ வந்து அவர் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது இந்த தை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் ஒரு கால நிர்ணயம் உண்டு உச்சமாவதற்கு அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த செவ்வாயன்னு எடுத்தோம்னா 1.5 வருஷத்துக்கு தான் இந்த செவ்வாய் பகவான் வந்து உச்சமாவார். அதாவது மேஷ ராசிக்காரங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த வருடம், அதாவது இந்த தை மாதம் அவர் வந்து உச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாமல் கூட அவருக்கு முழு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இருந்து, அதே மாதிரி சூரியனோடையும் சேர்ந்து, அதாவது நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நட்பு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். என்னதான் சனி வீடு பகை வீடாக இருந்தாலும் அவருக்கு அது உச்ச வீடுன்றதுனால எல்லா நலன்களையும் அவர் வந்து 4ஆம் பார்வையாக, உங்களுடைய ராசியை அவர் 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தன்னம்பிக்கை மேலோங்கி காணப்படும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடணும், அந்த ஒரு செக்டாரில் வந்து செலக்ட் ஆகணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த மேஷராசிக்காரங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டம், இந்த தை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு பெரும்பான்மையான அமைப்பு வந்து காணப்படுது. அதனால் வந்து அதாவது இந்த சீருடை பணியாளர் அப்படின்னு சொல்லக்கூடாங்களே, இந்த யூனிஃபார்ம் ஜாப், அதாவது போலீஸ், மிலிட்டரி, இந்த மாதிரி எஸ்காட், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கட்டாயம் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சலசலப்புகள் இருக்கலாம். அது எல்லாமே வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் பாட்டு நீங்கள் கடந்து போகிறது நல்லது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நீங்கள் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது பூதாகரமாக வெடிக்கும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் இருந்தால் அதுவே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துடும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மேஷராசிக்காரங்க கையில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னடான்னா
நினச்சதை அப்படியே வெளியில் கொட்டிடுவாங்க. அதாவது மனசுக்குள்ளே பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. உள்ளெல்லாம் வச்சு பேச மாட்டாங்க. இந்த மற்ற ராசிக்காரங்க, அதாவது ஒரு சில ராசிக்காரங்க உண்டு, இந்த கன்னி ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்கெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்ல வந்த விஷயத்தை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த மேஷ ராசிக்காரங்க சடான்னு சொல்லிடுவாங்க. அது நிறைய இடத்துல தப்பாக போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வையும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் சுப விரயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த மேஷராசிக்காரங்களை எடுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக லோன் வாங்குறது, அதே மாதிரி கடன் வாங்கி அந்த கடனை பைசல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்குது. மேலும் படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தை மாதம் அப்படின்னும்போது கொஞ்சம் கெடுக்கபடியாக தான் இருக்கும். கெடுக்கபடியாக என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். நிறைய மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசிக்கார பசங்களுக்கு. பொதுவாகவே இந்த மேஷராசியில் பரணி நட்சத்திர பசங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாலுமே, மற்ற இதில் ஆக்டிவாக இருந்தாலுமே படிப்பில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க இந்த மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா. ஸோ கொஞ்சம் இந்த ஆடல் பாடல் இந்த விளையாட்டு விஷயங்கள் எல்லாமே இந்த பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது படிப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இருக்கும். அதுக்காக எல்லா பரணி நட்சத்திரக்காரங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அந்த கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். அதாவது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம், ஹயக்ரீவரை வழிபாடு செய்யலாம், கருடனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த ஞாபக மறதி, அதாவது இந்த அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம், அதாவது தேர்வு காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த தேர்வில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவர், சரஸ்வதி, கருடர் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு கட்டுறது, வாங்குறது, விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடும்னு சொன்னேன். அது எப்போ கைகூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தை மாதம் அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான முயற்சிகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி நிறைய பேர் அதாவது தான தர்மங்கள் இந்த மேஷராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 9-1 பரிவர்த்தனை அப்படி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதிக்கும் 9வது ராசி அதிபதியாக குரு பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை அடைஞ்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பரிவர்த்தனை, அதாவது மேஷ ராசியில் குரு பகவானும் தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது இவங்க வீட்டில் அவங்களும் அவங்க வீட்டில் இவங்களும் இருக்கிறவங்கனால ரெண்டு யோக கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று அதாவது பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த அமைப்பில் கோச்சாரப்படி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உஷ்ண சம்மந்தப்பட்ட இதால் நீங்கள் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கியத்திலுமே உங்களுக்கு சிறு சிறு அசௌகரியம் போகலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அப்படி கவலைப்படணும்னா எப்படி சொல்கிறதுனா, இந்த ரத்த கொதிப்பு இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எல்லாருக்கும் நார்மலாக இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது பெருசாக. பிபி பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பிபி ரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது, அதேமாதிரி சனியோட பார்வையும் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நீங்கள் தகுந்த ஜாக்கிரதையோடு போகணும். அதாவது டூ வீலராக இருந்தால் ஹெல்மெட் போட்டு போகிறது, கார்னா சீட் பெல்ட் போட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விபத்து, அதாவது விபத்து அப்படின்னு சொல்லக்கூடாது, விபத்து ஏற்பட்டாலும் அதில் நம்மளை தற்காத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நீங்கள் தகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்குமே நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த தை மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பொருளாதார வரவையும், அதேமாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், அதேமாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு மனமகக்கூடிய சுப செலவுகள், அதாவது கல்யாணம், காது குத்து, சீமந்தம், இந்த மாதிரி விஷயங்களும் மெயினாக சொல்லணும்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ எந்த மாதிரியான ஒரு நற்பலன் நடக்கும்னா, நிறைய பேர் வாரிசுக்காக எதிர்பார்த்துருப்பாங்க. அதாவது மழலை செல்வம் அப்படின்னு, அதாவது ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், குழந்தை
குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்பொழுது வந்து குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்கு 10வது ஸ்தானத்தில் வந்து நல்ல திக்பல அமைப்போடு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து புத்திர பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்புத்திர பிராப்தினா நல்ல புத்திரர்கள் வாய்க்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவர்கள்லாம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்து இப்போ பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு அதுவும் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதேமாதிரி மேஷராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் மேன்மேலும் நல்ல பலன்கள் நடக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எடுத்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு மலை மேல் இருக்கின்ற முருகன் வந்து ரொம்ப உகந்த தெய்வம். அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி, அதாவது ராசி அதிபதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் நரசிம்மரையும் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். முடிஞ்சால் வந்து உங்கள் அருகில் இருக்கும் மலை மேல் இருக்கும் முருகன் தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவதும், அடிக்கடிக்கு வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி கவசங்களை நீங்கள் கேட்டு வர்றதுனாலையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பல் இதெல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பும், அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றமும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையும்.